ஹாய்! இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு பார்க்கலாமா? இன்றைக்கி வெட்னஸ்டே ஆனால் நான்வெஜ் செய்யாமல் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இருந்தாலும் மனசு ஏதோ உறுத்திட்டே இருந்துச்சா, முடிஞ்சால் மீன் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். டைம் இருந்தால் அதே மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை மீன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். என்னோடய ப்ரெக்னென்சியில் ஆஃப்டர் டெலிவரி நிறைய இந்த மீன் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து வறுத்தரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். மீன் குழம்புக்கு வந்து ஒரு மீடியம் டு ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு கொஞ்சம் கூட புளி அதை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு மீன் குழம்பு தண்ணியாக வேணும் அதனால். ஸோ இப்போ தாராளமாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அது கூட கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு இதை சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தக்காளியும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி. ஸோ ஈக்குவலாக வெங்காயம் தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலாவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள். யூஸ்வலாக நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். பிகாஸ் காரம் கம்மியாக சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க அதனால். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலே அதை கொஞ்சம் வதக்கி விடணும். ஸோ தட் அந்த மிளகாத்தூளோட காரம் சீக்கிரம் போகும். ஸோ குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சதை அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு குழம்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா குழம்போட பச்சை வாடெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இதுக்கப்புறம் மீன் போட வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வாலும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ மீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடயே பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். மீன்வேல் நான் வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மீன் மசாலா அதையும் வந்து வறுத்து சாப்பிட்டாச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. மிருவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீன் ட்ரை பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.